குழந்தையே, இன்று உன் அப்பன் ஒரு முக்கிய செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். இது உன் வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு செய்தி என்று கூறச் சொல்லாமல் செய்வினை கட்டுகள் எல்லாம் அவிழப்போகின்ற நேரம் வந்து விட்டது. என் குழந்தையே, இன்று உன் அப்பன் என்னை தவிர்த்து செல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தை உன்னை தீய வினைகள் ஆட்சி செய்யும். தீய சக்தி உன்னை முழுமையாக நெருங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த சூழ்நிலை, இதையெல்லாம் நீ உணர வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. செய்வினை கட்டுகளால் வாழ்க்கையில் அதிக துன்பங்களை அனுபவித்திருக்கின்றாய். எப்பொழுதும் இதிலிருந்து நமக்கு விடுதலை பிறக்கும், எப்பொழுது இதிலிருந்து நமக்கு தெளிவு கிடைக்கும் என்று எதிர்பாராமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அத்தனையும் ஒரு சேர ஒன்றாக கிடைக்கக்கூடிய தருணம் வந்து விட்டது. எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இல்லை என்பது இனி எல்லாம் நமக்கானதாக மாறப்போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. இத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டாயம் உனக்கு இப்பொழுது வந்து விட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற போது அப்பன் நான் அல்லவா இப்பொழுது உன் முன்னால் இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். நான் தரக்கூடிய இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கை, உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகள் அத்தனையும் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுக்கும். அது மட்டுமல்ல, இனி ஒரு பொழுதும் உன்னை நெருங்கிவிடாது. உன் அருகில் வரக்கூடியது என்னவென்றால் அது நிச்சயமாக பயந்து உன்னை விட்டு தள்ளி நிற்கும். அப்பனுக்கு துணை நிற்கின்ற ஓர் இல்லத்தின் தீய வினைகள் எப்படி ஆட்சி செய்தது, செய்வினை கட்டுகள் எப்படி உள்ளே நுழைந்தது என்பதுதானே உன்னுடைய கேள்வி. என் குழந்தையே, இதற்கெல்லாம் காரணம் நீதான். நீ செய்த வினைகள்தான். இந்த தீய வினைகள், செய்வினைகள் உன்னுடைய இல்லத்துக்குள் அத்தனை சுலபமாக நுழைந்து விட்டது. அப்பன் எத்தனையோ முறை உனக்கு எச்சரிக்கை கொடுத்த பொழுதிலும் கூட நீ சில விஷயங்களை நீ கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டே இருக்கின்றாய். சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ பெரிதுபடுத்தாமல் இதுவெல்லாம் ஒரு விஷயமா, இதை செய்தால் நமக்கு என்னவாகிவிடும் என்று சொல்லி நீ நடந்து கொண்ட விளைவுதான் இப்பொழுது இந்த சக்தி உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்ததற்கு முக்கிய காரணம். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது இது. என் பிள்ளையே, சிறு விஷயம் என்று நினைப்பது, ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையில் தலைகீழாக புரட்டி போடும். இதுவெல்லாம் ஒன்றா என்று நினைப்பாய், ஆனால் அது உன்னுடைய இருக்க விடாமல் செய்துவிடும். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களுமே மேலும் மேலும் உனக்குள் ஏற்படுத்திய துன்பங்கள் நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது. அப்பன் நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியாது என்று கிடையதல்ல. உன்னை இந்த விஷயம் எல்லாம் உன்னை விட்டு அழிந்து உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்று சொல்லி என் பிள்ளை கலங்காமல், கலக்கமடையாமல் எப்பொழுதும் நீ இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டாயம் இது. இத்தனை நாளும் நீ இழந்தது எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இனி உனக்கு நடக்கப் போகின்ற எல்லா நல்ல விஷயங்களும் மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு இருக்கும் பொழுது எனக்கு இந்த வாழ்க்கை இனி உச்சகட்ட அன்பை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. எதையும் வாழப்போகின்ற இந்த தருணம் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உன் மனதில் புதிய செய்வினைகள், கட்டுக்கள் எல்லாம்
உன்னை ஆட்டி படைத்த இந்த நாளில், இன்று இந்த நல்ல உத்திர நாளில் உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம் வழிபட வேண்டிய நாள் அல்லவா இந்த நாளில் உன் அப்பன். இந்த அப்பன் உனக்கான மனநிறைவான எல்லாவற்றையும் நினைகின்றேன். அவர்கள் இல்லத்தில் எந்த செய்வினைகளும் இல்லாத ஒரு நிலைமையை நான் இப்பொழுது நிச்சயமாக உருவாக்குவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் தரும்பொழுது அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பன் ஒரு விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது அதை என்னவென்று நீ மீட்டெடுத்து விட வேண்டும். இல்லாது போனால் உன்னை சுற்றி வருவது உன்னை அறியாமல் உன்னை நிச்சயமாக ஆபத்தில் கொண்டு சேர்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அமைந்திருக்கும் பொழுது நீ சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை வெற்றியில் எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அதனை என்ன என்பதை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு மேலும் மேலும் பல வெற்றியை உறுதி செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையே, எதுவும் அறியாத ஒரு குழந்தை, வெள்ளந்தியான மனதில் யார் என்ன செய்தாலும், யார் எதை செய்தாலும் அதை உண்மையில் நீ விடுகின்ற ஒரு மனது. இப்படித்தான் ஒரு காலத்தில் நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னை நான் பக்குவப்படுத்தி எதையுமே என்னவென்று பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியா தவறா என்று பார்க்கின்ற அளவிற்கு நமக்கு பக்குவம் வேண்டும் அல்லவா? அதனை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் நாம் சரியாக பார்க்கின்ற அளவிற்கு உனக்குள் நல்ல மாற்றத்தை நான் தந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் இதை எல்லாவற்றையும் கடந்து நீ உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உறுதி பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாய் என்றால் இனி எந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை பொன்னான நிமிடங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு எதை கொடுத்து விட்டேன், நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடக்கும் என்று உத்திரவாதத்தினை தந்து விட்டேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா? நம்பிக்கை கொண்டு உன் மனதிற்கு இந்த வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக தந்துவிடும் அல்லவா? அது போதும். இனிமேல் என் பிள்ளை எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம், எதற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். எல்லா செய்வினை கட்டுக்களும் இல்லத்திலிருந்து தூக்கி எறிய போகின்றேன் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அனுமதி கொடுக்கவில்லை. உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்களும் நீ தவறுகளினாலும் இவை உன் இல்லத்துக்குள் எளிதாக நுழைந்து விட்டது. என் பிள்ளையே, முதலில் ஒரு விஷயத்தை புரிந்துகொள். செய்வினைகள் ஒருவரை எளிதாக நுழைத்து அவர்கள் மனதை காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்று அவர் மனதுக்குள் நுழைவதற்கு என்று அர்த்தம். அப்படி எந்த விஷயம் அவர்களுக்கான இடத்தில் உனக்கு இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு நடக்காது. நமக்கு எல்லா வாழ்க்கையும் எது சாத்தியமில்லை, நம் வாழ்க்கையில் இது ஒரு பொழுதும் நம்மை எதுவும் நல்ல விஷயமாக எல்லாம் நன்மைப்படுத்தாது என்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை கூட நீ இல்லை என்று நினைத்ததும் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நான் வருவது, உனக்காக நான் இருந்து கொடுப்பது உன்னை நிச்சயமாக இனியும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக விலக்கி வைக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சரியான நேரம் உனக்கு வந்து விட்டது. சரியான சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விட்டது. எல்லையற்ற மகிழ்ச்சி
எல்லையற்ற அன்பை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தில் நீ அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர பெற்று கொள்ள நீ முன்பே வந்திருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு உணரத் தொடங்கி விட்டதா என்று அர்த்தம். அப்பன் உனக்குள் வந்து விட்டேன், உனக்குள் நேர்மையான எண்ணங்களை கொடுத்து விட்டேன் என்று அர்த்தம். சரியாக கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் நீ நினைத்ததை எல்லாம் ஒன்றை நொடியில் இந்த தீய சக்தி உன்னால் விரட்டி அடிக்க விட முடியும். அது எப்படி என்று கேட்கின்றாயா என் குழந்தையே? அதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையே. உன் மனதில் நேர்மையான சிந்தனைகளும் உனக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் தெய்வ சக்தி நடமாட்டம் அதிகமாக உன் இல்லத்தில் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி இந்த நல்ல நாளில் மங்கள நாளில் இப்பொழுது இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உன்னுடைய இல்லத்தில் தீபத்தை ஏற்றி உன் குலதெய்வ மனதார நினைத்துக்கொள். உன் இல்லம் முழுவதும் தூய ஆராதனை காண்பித்து உன் இல்லத்தை நிழலை வாசலில் நீ தீபத்தை ஏற்று உன் குலதெய்வம் அங்கே நிற்க வேண்டும். உன்னுடைய பொறுப்பு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் செய்வினை கட்டுகள் தானாக அவிழ்ந்து விடுமா? நீயாக விழுத்து பிடித்து உள்ளே கொண்டு வந்ததை நீயாகத்தான் வெளியே கொண்டு நிறுத்த வேண்டும். நீயாக அதனை விரட்டி அடிக்க வேண்டும். அதனால் அப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லி கொடுத்து உனக்கான நம்பிக்கை என்னவென்று வெளிப்படுத்தி நீ கொடுத்து விட்டால் அதுவே போதும். உனக்கான நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும். உன்னை தேடி வருவது எல்லா உண்மைகளும் இருந்து என்றென்றும் இந்த சூழ்நிலை உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டிய தருணம் வந்து விட்டது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். எதற்கும் முன்னை இந்த வாழ்க்கை காயப்படுத்தியோ யாரால் வாழ்க்கை அசிங்கப்படுத்தியோ முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டு. யாருடைய உதவியும் இல்லாமல் தெய்வத்தை மட்டுமே உனக்கு துணையாக கொண்டு நீ நினைத்த வெற்றி பெறப் போகின்றாய் என்பதை மறந்து விடாதே. உனக்காக நான் இருப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை தேடி பல உண்மை வந்து கொண்டிருக்கும். உன்னை தேடி பல நன்மை நடந்து கொண்டிருக்கும். உன்னோடு இருப்பது உனக்கான நல்லது. எந்த நிலையிலும் உன்னை பக்குவப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சந்தோஷ நேரம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லபடியான உனக்கான நன்மைகளை கொடுக்கும். அதையெல்லாம் உன்னை மேலும் மேலும் மகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தில் உன்னை சார்ந்த இந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை பெரும்படுத்தி கொண்டே இருக்கட்டும். கனவிலும் நினைத்திராத விஷயம் நீ எப்பொழுதும் சரியாகத்தான் பெற்றுக்கொள்வாய் என்பதில் முதலில் நீ புரிந்து கொண்டு நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பது எல்லாம் உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்து சென்று உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் நம்மை நாமே தேடிக்கொள்வதனால் கிடைப்பது. யாரென்று முதலில் நீ உணர வேண்டும். உன்னால் முடியாது என்று முதலில் நீ நினைத்தால் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாக உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமைப்படுத்த தயாராக இருக்கும் பொழுது இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீ முழு மனதோடு எப்பொழுதும் தயாராக நின்று கொண்டிருக்க வேண்டும். நான் தருவதையெல்லாம் யாரால் உணர முடிகின்றதோ, நான் கொடுப்பதையெல்லாம் யாரால் சரியாக பெற்றுக்கொள்ள முடிகின்றதோ அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உச்சத்தில் நின்று எல்லாம் என்றென்றும் ஒரு நாள் நிச்சயமாக பெறுவார்கள் என்பதை என்ற ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைத்து விட்டது. நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. இதையெல்லாம் பொருள்படுத்தி கொண்டு இனி எதையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக நீயாகவே நிச்சயமாக உன் வாழ்க்கையை இந்த அப்பன் முன் நின்று வந்து தைரியமாக நீ
மாற்றிக்கொள். யாரோடும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுத்து துன்பத்தியாவது நினைத்தோம். இனிமேல் இவர்கள் எல்லாம் ஒரு நிலையில் இந்த அப்பன் உருவாக்கி கொடுப்பேன். செய்வினை உன்னை ஆட்டி சூழ்நிலை உனக்கானதாக பெரு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. யாரால் நீ இத்தனை கஷ்டப்பட்டு ஆளாகி நின்றிருக்கின்றாயோ, நீ அவர்களோடே நீ பெரும் மகிழ்ச்சியை அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டு மொத்த நம்பிக்கையனும் ஒரு சேர பெற்று கொள்வாய் என்பதை நீ சரியான தருணம் ஒருவருக்கு வாய் என்றால் இந்த வாழ்க்கை அவருக்கான அத்தனை நன்மையும் ஒரு சேர பெற்று கொடுக்கும் அல்லவா? இதையெல்லாம் உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது. இப்பொழுது நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் பாதிலும் கிடைத்து விட்டது. செய்வினை கட்டுகள் தானாக அவிழ்ந்து ஓடி உனக்கு உன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சி விஷயங்களை ஒவ்வொன்றும் நடத்தி கொடுக்க இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. எதற்காக நாம் இத்தனை துன்பப்பட்டோம் என்று நினைத்தாய் அல்லவா? நீ யாருக்காக இத்தனை காயப்பட்டோம் என்று எண்ணினாய் அல்லவா? இனி இதையெல்லாம் நாம் உனக்கு உருவாக்கி விட்டோம். அப்பன் நாசிகளோடு செய்வினை எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது. இனி உனக்கான எதிர்பார்ப்பு உனக்கு கொடுப்பது எல்லாம் சரியாக பெற்று கொண்டு அப்பன் சொல்வது போல தீய சக்தி அத்தனையும் உன்னை வந்து சேராமல் விட்டு விலகிவிட்டது. நீ புரிந்து கொண்டால் போதும் அல்லவா? இனி என்றென்றும் உனக்கான வெற்றி உனக்கு சொந்தமானது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்ல மாற்றம், நல்ல விஷயம் இனி உனக்கானது என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.